சாகப் சார் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சரியாகவே இல்லை. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ரெட்டு நல்லா தான் இருக்கும். அதுக்கு பொதுவாக இந்த வண்டிக்கு வந்து ஸ்பேர் நீங்கள் வாங்கவே முடியாது. எங்கேயும் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பிராண்டுக்கு வெளியும் கிடைக்காது. கம்பெனியில் போய் நீங்கள் விட்டு சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ஸ்பேர் வெளியே வாங்க முடியாது. பட் ஸ்பேரிஃபைன்னு ஒரு சைட்டில் இந்த சாகப் சார் கிடைக்குது 1700 வித் அட்ஜஸ்டபிளோட. ஆக்சுவலாக SR 150க்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் வரும். 125 அந்த ஸ்ட்ராம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் வராது. ஸோ அது ஸ்டாண்டர்டாக ஒரே செட்டிங் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அட்ஜஸ்டபிள் இருக்கனால என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம சிங்கிள்ஸில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக இது வந்து ஃபுல் டைட்டில் இருக்குது. இது அப்படியே இன்னொரு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி அந்த எண்டு கொண்டு போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக லூஸாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ நல்லா சஸ்பென்ஷன் ஆகும். ஸோ அது ஹெவி வெயிட் நீங்கள் டபுள்ஸில் ரொம்ப வெயிட்டானவங்களாம் ஓட்டிட்டு போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ப்ரிங்கும் டைட்டாக இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற சாகப் சார் வாங்கினீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ 5 வருஷம் ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இதை கட் பண்ணி இந்த பிஸ்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபோர்க் மாதிரி கிடையாது, இது பேக். இதை கட் பண்ணி தான் ரெடி பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக கம்பெனி வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி போட்டணும். ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தூக்கி போட்டு வேறு மாற்றுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பழைய ஆயிலில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஆயில் ஆல்ரெடி ட்ரை ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகிருக்கும், இல்லை ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஆயில் ஊற்றுவாங்க. அதுவும் மட்டமான ஆயில் தான் ஊற்றுவாங்க. ஸோ நீங்கள் சர்வீஸில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு அந்த மட்டமான ஆயில் வாங்கி ஊற்றி அது ஒரு 6 மாதம் ஓடும், இல்லை ஒரு வருஷத்தில் திரும்ப பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக மாற்றிடுறது நல்லது. மாற்றிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 வருஷம் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக புதுசாக வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட் ஃபோர்க் மாதிரி கிடையாது. ஃப்ரண்ட் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் டாப்அப் பண்ணி அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். அப்படியே அது சர்வீஸபிள் பார்ட். பேக் மட்டும் யூஸ் அண்ட் த்ரோ தான். அது அப்படியே மோல்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த மோல்ட் பண்ணதை நம்ம ஆளுங்க கட் பண்ணி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணுறது வந்து எல்லா டைமும் நமக்கு சக்ஸஸ் ஆகாது. மோஸ்ட்லி அது இப்போ பிரச்சனையில் தான் போய் முடியும். அது ஒன்று நீங்கள் என்ன பிரச்சனைக்காக கொண்டு போய் விட்டிங்களோ அவங்க ரெடி பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் சாகப் சாரை நீங்கள் ஒரு 600 700 கொடுத்து செலவு பண்ணி 600 கூட வாங்குவாங்க. 500 600 அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணி திரும்ப சேம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த சாகப் சார் கைலாங்கட்டில் போட்டால் ஒரு 50 ரூபா கூட கிடைக்காது. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணுறது யூஸ்லெஸ். ஒரே டைம் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் கை வைக்க தேவையில்லை அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ அதனால் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன்னா, ரிவர்ஸில் த்ரெட் ஏற்றிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் இருக்கும். நான் அந்த பக்கம் போட்டேன். ஏன்னா இது எனக்கு பெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இப்படி திருப்பி போடுவோமே அப்படின்னு நாங்கள் இந்த பாட்டம் பொசிஷன் வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்க்ரூ இந்த பக்கம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைடில் போல்ட் இருக்கும். நான் அப்படியே ரிவர்ஸில் போட்டிருக்கேன். இப்போ நான் கழட்டிட்டு நான் இதை போடும்போது காமிக்கிறேன். மேலே வந்து இந்த வண்டியில் ரொம்ப ஈஸி கழட்டுறது. பார்த்திங்கன்னா மேலே அழகாக ஒரு ஸ்பேனர் வச்சு ஈஸியாக கழட்டிடலாம். வேறு எதுவும் பெருசாக இதில் பாடியெலாம் கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். நான் ஏற்கனவே ஸ்க்ரூவில் கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஓரளவு கழட்ட முடிகிற மாதிரி. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே கழட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது கழட்டிட்டு மாட்டும் போது நான் காமிக்கிறேன். சென்டர் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். எப்பவுமே டென்ஷன் மேலே இழுத்துட்ருக்கோம், கீழேயும் இழுத்துட்ருக்கோம். அந்த டைமில் இந்த ஸ்க்ரூ கழட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் இப்படி எடுத்துடலாம். அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சு இதுக்கு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாகப் சார் இனிமேல் வந்து எதாவது ப்ராப்ளம் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணலன்னா பேக் பெயின் வரும். அப்புறம் லாங் ட்ரைவ் நீங்கள் போகும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நம்ம மெக்கானிக் யாராவது மாட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பெயிண்டெல்லாம் போயிருக்கும். ஆக்சுவலாக புதுசு வந்து பெயிண்ட் போகாமல் மாட்டுறது தான் திறமை. பட் மெக்கானிக் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக பெயிண்ட் போகும். வண்டியோட ஒரிஜினல் ஃபிட்டிங் புது வண்டியாக வரும்போது அது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துலாம் பண்ண மாட்டாங்க. எந்தளவு ஃபாஸ்ட்டாக பண்ணுமோ அந்தளவு ஃபாஸ்ட்டாக பண்ணி டேமேஜ் பண்ணி மாட்டி விட்ருவாங்க. சரி, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஓட்டி பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.